ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழகேந்திரன் படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு முதல்வர் அறிவிச்ச அன்னைக்கே அழகேந்திரன் படுகொலை செய்யப்பட்டார். அப்படி அழகேந்திரன் படுகொலை செய்யப்பட்டதை எந்த வழக்கின் கீழ் பதிய முடியும்? முதல்வர் சொன்னது போல SC/ST ஆக்ட்ல போட முடியாது. ஏன்னா கொலை பண்ணவங்க SC/ST சமூகத்தை சார்ந்தவங்க. அப்ப அதற்குள்ள எப்படி கொண்டு வர முடியும்? எனக்கு அழகேந்திரன் படுகொலை செய்யப்பட்டப்ப எனக்கு மனசுக்குள்ள தோணுனது, சங்கரை படுகொலை செய்தவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவனையும் சாதி காரணம் சொல்லிதான் படுகொலை செஞ்சாங்க, நீங்களும் அதே சாதியை சொல்லிதான் படுகொலை செய்யறீங்க. அப்ப அவனுக்கு நீங்க நியாயம் கேட்டீங்கன்னா அழகேந்திரனை என்ன கேட்கறது? அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு? அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்குள்ள இருந்தது. அவ்வளவு எளிதா அழகேந்திரன் படுகொலைய கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த தமிழ் சமூகம் அவ்வளவு அமைதி காக்கு. இந்த படுகொலைய எந்த ஊடகங்கள்லையும் பேசல, எந்த முற்போக்கு இயக்கங்கள் முன்னாடி எடுத்த அளவுக்கு எந்த வீரியமான செயல்பாடுகளும் எடுக்கல. ஏன்னா எங்களோட இன்சிடென்ட் நடந்தப்போ அவ்வளவு ஒரு பெரிய வீரியம் இருந்தது சமூகத்துல. அதனோட தொடர்ச்சியா தான் நான் இங்க களத்துல நிக்கிறேன். அப்படியான ஒரு போக்கு தமிழ்நாட்டுல இப்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கறத எல்லாரும் ஒத்துக்கொண்டுதான் ஆகவே. ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டான்னு முதல்வர் சொல்லிட்டாரு. சொன்னதும் நம்ம எல்லாரும் கடந்து போயிட முடியுமா? ஏன்னா அவர் சொன்னது தவறு, அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆணவ படுகொலை என்ற வார்த்தையே அவர் சொல்ல மறுக்கிறார். அப்படி அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு என்ன அச்சமாக இருக்கிறது? ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லிட்டா ஆணவ படுகொலைகள் நடக்குது அப்படிங்கறத அங்கீகரிக்கணும்ன்ற எண்ணம். அதை மறுக்கிறதுக்காகவே அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தாம இருக்கார். சங்கர் உயிரோட இருந்து கௌசல்யா இறந்திருந்தால் இதை எந்த சட்டத்தில் நீங்க பதிவு செய்திருப்பீங்க? வெறும் கொலை வழக்காக தானே பதியப்பட்டிருக்கும். என கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் ஒரே சாதியை சார்ந்தவங்களா இருந்திருப்பாங்க இல்லையா? நந்தீஸ்வாதி படுகொலை நடந்தது. அதில் நந்தீஷுக்கு SC/ST வழக்கு பதியப்பட முடியும், சுவாதிக்கு எந்த வழக்கு பதியப்பட முடியும்? அது வெறும் கொலை வழக்காக தானே இருக்கும். நீங்க சொன்னது போலவே SC/ST வழக்குல கண்ணகி முருகேசன் வழக்குக்கு தீர்ப்புகள் வர எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 18 வருஷம் ஆச்சு. அப்படி நீங்க ஒரு 4-5 வழக்கு சொல்லி முதல்வர் சொன்னார், இதுக்கெல்லாம் நாங்க தீர்ப்பு வாங்கிட்டோம் அப்படி. அப்படி ஏன் கண்ணகி முருகேசன் வழக்குக்கு வாங்க முடியல? ஏன் 18 ஆண்டு ஆச்சு? அதுக்குள்ள நீங்க ஆட்சியில இல்லாம இருக்கீங்களா? எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஆணவ படுகொலைகள் இது மாதிரியான குற்றங்களுக்கு நாங்க துணை நிற்போன்னு உறுதி கொடுத்த நீங்க அந்த சட்டம் ஏற்ற இடத்துல நீங்க இருக்கும் போது அதை மறுப்பதற்கு என்ன காரணம்? சாதி ஓட்டுக்கள் தான் காரணம் என்றால் அந்த ஓட்டுக்களை வாங்குவதற்கு உழைத்துக் கொண்டவர்கள் இங்குதான் இருக்கிறார்கள். இவங்க தான் அந்த ஓட்டு வாங்குறதுக்கு வேலை செஞ்சாங்க. அவங்களே தான் இப்ப கேட்கவும் செய்யறாங்க, ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும். அப்போ கவுண்டர் சாதி ஓட்டு வேணும், பிளேவர் சமுதாய ஓட்டு வேணும், மற்ற வன்னியர் சமுதாய ஓட்டு வேணும். அப்ப நாங்கெல்லாம் எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா? பெரும்பான்மை நாங்க தானே இருக்கோம். அவன் சொல்லிக்கலாம் நாங்க தான் பெரும்பான்மை. ஆனா உங்களுக்கு விழுகிற ஓட்டெல்லாம் யாரோட ஓட்டா இருக்கு? எங்க மக்களோட ஓட்டா தான் இருக்கு. அப்ப நீங்க எங்களுக்கு வேலை செய்வீங்களா இல்ல அவங்களுக்கு வேலை செய்வீங்களா? சாதி ஆணவ படுகொலைகள் என்பது ஒரு பெண்ணோட கருப்பையில இருக்கு. அந்த பெண் வேறொரு சாதிக்காரனை திருமணம் செய்து கொண்டால் அந்த சாதியோட புனிதமே கெட்டு போனதா இந்த சமுதாயத்துல இருக்க ஆணாதிக்கம் சொல்லுது. அதனாலதான் நிறைய பெண்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. ஏன்னா பெண்ணோட கருப்பையில புனிதம் இருக்கு. இதுவே ஒரு பையன் திருமணம்
பண்ணிவிட்டு வந்தா, வேற சாதியில திருமணம் பண்ணிட்டு வந்தா போகட்டும்னு விட்டுருவாங்க. ஆனா அதுவே ஒரு பெண்ணா இருந்தா அவங்க வீட்டு கௌரவம் போயிடுச்சுன்னு சொல்லி அந்த பெண்ணை திருமணம் செய்த இளைஞனையும் படுகொலை செய்கிறாங்க. அப்போ இங்க பெண்களின் உரிமைக்கு எதிரானதா இருக்கு இந்த ஆணவ படுகொலை. 18 வயது ஆன பெண் யாரை வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துக்கு எதிராக இங்க ஆணவ படுகொலைகள் நடக்குது. அப்ப அதை இது பண்றதுக்கு நீங்க என்ன தனி சட்டம் வச்சிருக்கீங்க? இங்க ஒரு ஆணவ படுகொலை நடக்குதுன்னா அது ஆணவ படுகொலை தான் அப்படின்னு சொல்றதுக்கே, அதை பதிவு பண்றதுக்கே நமக்கு ஒண்ணு இல்லை. அப்ப எதன் கீழே அதை பதிவு பண்ண முடியும்? தமிழக அரசுக்கு இதோட வரைவுக்கு செய்யறதுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கலாம். அந்த வரைவையும் கதிர் சார் வரைவுபடுத்தி அவங்க கையிலையும் கொடுத்துட்டாரு. சட்டமா நீங்க ஏற்றுங்க, இதுக்கான காலம் கூட நீங்க எடுத்துக்க வேண்டாம்னு. அதை கூட செய்ய மறுக்கிறதுக்கு உங்களுக்கு எது தடுக்குது? ஏன்னா இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தின் அடுத்த கட்டம்னு சொல்றீங்க. அப்படியான இளைஞர்களை சாதிக்கு பலி கொடுத்து எந்த சமுதாயத்தை நீங்க படைக்க போறீங்க? பெண்கள் கல்வி பெற்றுட்டா, பெண்கள் பொருளியலா முன்னேறிட்டா இது எல்லாம் மாறிடும் அப்படின்னு முதல்வர் சொன்னார். ஆனா அப்படிப்பட்ட பெண்களுக்கே தான் விரும்பியவனை கரப்பிடிக்கிற அப்படியான சூழல் இந்த சமுதாயத்துல இருக்கா? அவங்களுக்குமே அப்படி எளிதா அது பண்ணிட முடியுமா? முடியாது. ஏன்னா சாதி அவ்வளவு இறுக்கமா இருக்கு. சாதி எதுல வேணாலும் தன்னை தளர்த்தி கொள்ளும். ஆனா காதலித்து திருமணம் ஒரு பெண் செய்கிறாள் என்றால் அதில் சாதி தன்னை தளர்த்தி கொள்ளாது. அம்பேத்கர் சொன்னது போல அகமண முறை ஒழிப்புதான் சாதி ஒழிப்பின் முதல் படி. அதை ஒழிக்காமல் சாதி ஒழிப்பு சாத்தியமில்லை. அந்த பெண் விடுதலைக்காக தான் பெரியாரும் தன் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்தார். பெண் விடுதலை இல்லாமல் சாதி ஒழிப்பையும் சாத்தியமாக்கி விட முடியாது. ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றாமல் ஆணவ படுகொலைகளை குறைத்து விட முடியாது. அழகேந்திரனுக்கான நீதிக்காக இங்க திரண்டிருக்கிற அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். நன்றி.